எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுவதை நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கூட அதே மாதிரி ஒரு கருத்தை பேசுறாரு. திருமாவளவன் அவர்கள் டைரக்டா எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார், கொஞ்சம் மழுப்பலான பதில்களையே சொல்லிக்கிட்டு நகர்றார். எப்படி பாக்குறீங்க? ஆமாம், இன்றைக்கு நாம் செப்டம்பர் 25 மாலை 5 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்று காலை கோயம்புத்தூரில் செய்தியாளரிடம் திருமாக்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காங்க. அவருக்கு அது சொன்ன பதில் வந்து 2 விஷயம் நீங்கள் அவர் சொல்கிறார். ஆதவ அர்ஜுனாவோட கருத்து எங்களுக்கு திமுகவுடனான எங்கள் கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 2வது, ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுப்பீங்களான்னா கட்சியோட மூத்த நிர்வாகியுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும். இது 2 தான் அவரோட பதில். நேற்றைக்கு முன்தினம் திமுகவோட ஆராசா கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆதவ அர்ஜுனாவோட நடவடிக்கைகளுக்கு, அவரோட பேட்டியோட கண்டென்ட்ஸுக்கு திரும்ப வந்து பதில் சொல்லணும், அவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான்னு நாங்கள் நம்புகிறோம், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். இது ஆராசா வெளிப்படையாக சொன்னது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு திமுகவோட அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களில் எப்படி இயங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த பின்புலத்தில் முதல் முறையாக திரும்ப கருத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆதவோட கருத்துக்கள், ஆதவ அர்ஜுனா கருத்துக்கள் கூட்டணியில், திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. 2வது பாயிண்ட்டு, நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு தலைவர்களிடம் பேசி தான் முடிவு செய்யணுன்றார். அப்போ திமுகவோட கருத்தை, ஆதவ அர்ஜுனாவோட பேட்டிகள் சம்பந்தமாக ஆராசாவும் திமுகவும் தெரிவித்த அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள திரும்ப தயாராக இல்லை என்பதுதான் காட்டுது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐயப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவதா இருக்குது. திருமாவோட முடிக்கிற மாதிரி தானே இருக்கணும். இல்லைங்க, திருமாவோட ஆசீர்வாதம், மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இப்படி பேச மாட்டார் என்கின்ற ஐயத்தை வலுப்படுத்துவதாகத்தான் திருமாவோட இன்றைய பேட்டி அமைந்திருக்கிறது. அப்ப திருமாவினுடைய அந்த ஒப்புதலோடு தான் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரா? திருமாவுடைய மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்க மாட்டார் என்கின்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக உள்ளது திருமாவின் இன்றைய பேட்டி. திருமாவோட ஆசீர்வாதத்தில் தான் அல்லது திருமா சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா பேசினாரு அப்படின்னு நான் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல வருவது என்னவென்றால், திருமாவுடைய மறைமுகமான ஆசீர்வாதம் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இப்படி பேசியிருக்க மாட்டார் என்று பரவலாக இருக்கக்கூடிய ஐயப்பாட்டை வலுப்படுத்துவதாக இருக்கிறது இன்றைக்கு திருமா அவர்களுடைய பேட்டி. திமுக கூட்டணியை கண்டு, திமுகவை கண்டு திருமாவளவன் எதுவும் பதட்டப்படுகிறாரா, அஞ்சுகிறாரா? பதட்டமும் இல்லை, அச்சமும் இல்லை. திருமாவை பார்த்து திமுகவை தான் பதட்டம், அச்சம். திமுகவுக்கு யாரை பார்த்தாலும் அச்சம், யாரை பார்த்தாலும் பதட்டம். யார் விமர்சனம் பண்ணாலும் அவர்களை பார்த்து ஐயப்பாடு. அது விஜயாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், இன்றைக்கி திருமாவாக இருக்கலாம், ஆதவ அர்ஜுனாவாக இருக்கலாம், அல்லது ஊர் பெயர் தெரியாமல் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய வழிப்போக்கர்களாக இருக்கலாம், தனிநபர்களாக இருக்கலாம். யார் இந்த அரசை பார்த்து இந்த அரசை விமர்சனம் செய்தாலும் அவர்களை கண்டு திமுகவிற்கு ஒரு அச்சம் வருவது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வருத்தப்பட வேண்டிய உண்மை. கலைஞர் இருந்தால் அவருக்கு இந்த அச்சம் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தும் பொழுது 1000 பிரச்சனை இருக்கும். ராமராஜ்யன்றது வெறும் ஒரு உட்டோப்பியா, கனவு தானே ஒழிய அது நடைமுறையில் எங்கேயுமே கிடையாது. ஒரு அரசாங்கத்தால் எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்தவே முடியாது. அது யார் ஆண்டாலும், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும். அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த விமர்சனங்களை கண்டு இவ்வளவு அச்சம் திமுகவுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு என்று தான் எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா விஷயத்தை திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து ஆராசாவே பேட்டி கொடுக்குற அளவுக்கு போயிருக்குன்னா அவர்களுக்கு உள்ளுக்குள்ள திருமாவை பார்த்து ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது. உங்கள் கேள்வியே தவறு. திமுகவை பார்த்து திருமா அச்சப்படுறாரான்னு கேட்டீங்க, தவறு. திருமாவை பார்த்து திமுக அச்சப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்படித்தான் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மூத்த பத்திரிகையாளரா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவின் பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய பேச்சில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு படவில்லை. அதாவது த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டிசென்ட்னுவாங்க ஆங்கிலத்தில். ஜனநாயகத்தின் சாராம்சம் வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவிப்பது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் திமுகவை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர். அதில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரும் ஒருத்தர். பல பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அதில் அவர் ஒருவர். யார்? ஆதவ அர்ஜுனா. இந்த கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆளும் கட்சி, விசிக என்பது தோழமை கட்சி, அதே நேரத்தில் அது ஒரு எதிர்கட்சியும் கூட. தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன தர்மம்? பெரிய வார்த்தை. கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மம்ன்றது தேர்தல் காலத்தில். தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி இல்லை. இது கூட்டணி அரசா இருந்ததுன்னா
இந்த அரசு கூட்டணி அரசா இருந்ததுன்னா இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா பேசியது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு வருமா என்ற கேள்வி நியாயமான கேள்வி. இது கூட்டணி அரசு கிடையாது. திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு, பாவங்களுக்கு தேர்தல் காலத்தில் திமுகவுடன் கூட்டு வைத்த கட்சிகள் எதற்காக சிலுவை சுமக்க வேண்டும்? திருமாவளவன் அப்படிதான் பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? திருமாவளவன் இன்னமும் சொல்றாரு, நாங்கள் திமுக ஓடுதான் இருக்கிறோம், கரெக்ட், பிரச்சனை இல்லை, விரிசல் இல்லை. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க மறுபடியும் தவறு பண்றீங்க. கூட்டணியோட இருக்காங்கன்னா அது தேர்தல் காலத்துல தான் கூட்டணி. மற்ற நேரங்கள்ல இவர்களுடைய பாதை வேறு, அவருடைய பாதை வேறு. இல்ல திருமாவளவனுடைய அப்ரோச்லயே பிஜேபி எதிர்க்கிற மாதிரி திமுக எதிர்க்க மாட்டார். எதிர்க்க முடியாது, எதிர்க்க கூடாது. அதுதான் திருமாவோட சிறப்பு. நட்பு சக்திகள் என்பது வேறு, கூட்டணி கட்சி என்பது வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமா ஒரு நேச சக்தி, திருமா ஒரு நட்பு சக்தி. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் கூட்டணி. மற்ற காலத்துல அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியாகத்தான் செயல்படணும், மக்கள் பிரச்சனைக்காக மட்டும்தான் குரல் கொடுக்கணும். அவர் திமுகவை சார்ந்தவர் அல்ல. அவர் திமுக உள்ள இருந்துகிட்டு, திருமாவோ ஆதவ அர்ஜுனாவோ திமுக உள்ள இருந்துகிட்டு இந்த கேள்வியை எழுப்பியிருந்தாங்கன்னா, இந்த விமர்சனங்களை எழுப்பியிருந்தா அது விமர்சனத்துக்குரியது. திருமாவுடைய கட்சி ஒரு தனி கட்சி. அந்த கட்சி திமுகவுடைய, அது திமுக கிடையாது. வெவ்வேறு கொள்கைகள் இருக்கின்றன, பல விஷயங்களில் முரண்பாடுகள் இருக்கின்றன, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன என்பதால் தான் வேறு வேறு கட்சிகள் நடத்துகிறார்கள். இல்லைன்னா எல்லாரும் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். கூட்டணி தர்மம் என்ற வார்த்தையை அபத்தமானது, தவறானது, அயோக்கியத்தனமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் காலத்துல தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சோன்னா அவர்கள் வேறு, இவர்கள் வேறு. இவர்கள் நட்பு சக்தி, நேச சக்தி. பிஜேபியை விமர்சிப்பது போல திமுகவை ஒருபோதும் திரும்ப விமர்சித்ததில்லை, விமர்சிக்கவும் மாட்டார், விமர்சிக்கவும் கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட்டணியை, நான் சொல்ல வந்த பாயிண்டே நீங்க கவனிக்காம வேற கேள்விக்கு போயிட்டீங்க. கூட்டணி அரசு, ஏன்னா நான் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கூட்டணி அரசாக இந்த அரசு தேர்தல் நேரத்துல கூட்டணின்னு திமுக அண்ணா திமுக வராங்க. தேர்தலில் முடிஞ்சு ஜெயிச்சோன்னா அவங்க மட்டும்தான் ஆட்சியில் இருக்காங்களே ஒழிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு இல்லை. இதுவே ஒரு விதத்துல ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு விசிகா, மதிமுக, 2 இடதுசாரிகள், காங்கிரஸ், ஜவஹர்லா, பொங்கு வேளாளர் கட்சி, நம்முடைய வேல்முருகன், இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு திமுகவோட வாக்குகள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்ததோ அந்த அளவுக்கு இணையாக திமுக 125 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இவருடைய வாக்குகளும் காரணமாக இருந்தன. இதை யாரும் மறக்க முடியாது. திமுகவோட உதவி இல்லாமல் இந்த கட்சிகள், இப்ப நான் சொன்ன இந்த கட்சிகள் வெற்றி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனா இந்த கட்சிகள் இல்லாமல் திமுக இந்த அளவுக்கு ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதும் உண்மை. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் கூட்டணிக்கு போனாங்க. அதுக்கு தாங்க நான் வரேங்க, முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் முடிச்சலாம், அப்புறம் நீங்க கேள்விக்கள். ஆகவே இன்றைய யதார்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துல மட்டும்தான். அதிகாரத்துல பங்கு என்பது இங்க இல்லாத ஒரு கான்செப்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, தனியாவே அவங்களால மெஜாரிட்டி அடைய முடியுது. அதனால அவர்கள் அதிகாரத்துல பங்கு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒருவேளை இது இழுபறியா நிற்குது. 118 மெஜாரிட்டி மேஜிக் மார்க். திமுக 98 சீட்டு தான் இருக்குது. ஒரு 22 சீட்டு 20 சீட்டு துண்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2006 இருந்த மாதிரிலாம் இனிமேல் வெளியிலேருந்து ஆதரவுன்ற கான்செப்ட்லாம் கண்டிப்பா இருக்காது. கூட்டணியில் அதிகாரத்துல இந்த கட்சிகள் பங்கு கேட்கும். இன்னொன்று, நீங்க கேட்டது ஒரு நல்ல பாயிண்ட். இதுக்கு ஒத்துக்கிட்டா அவங்க கூட்டணிக்கு போறாங்க. எப்ப? தேர்தல் காலத்துல. ஆமா. ஆனா ஆஸ் அ கான்செப்ட் நீங்க பாருங்கன்ற நான், இவர்கள் இன்றைக்கு அதிகாரத்துல பங்கு பெறவில்லை, ஆட்சியில இவர்கள் பங்கு பெறவில்லை. தேர்தலோட இவங்க கூட்டணி தேர்தல் கூட்டணியா தான் இருக்க உள்ளே. அதோட அடுத்த கட்டத்துக்கு போல. ஒரு உண்மையான ஜனநாயகத்தோட அழகு, பக்குவப்பட்ட ஜனநாயகத்தோட அழகு, மெச்சூர்டு டெமோக்ரஸியோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி தேர்தல் காலத்துல கூட்டணியில இருந்த கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகத்துக்கு அழகு. ஏன்னா அந்த இன்க்ளூசிவ்னஸ் தான் ஒரு ஜனநாயகத்தோட பன்முகத்தன்மைக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கும். நம்முடைய திருமா அவர்கள் 2016 இது குறித்து நிறைய எழுதியிருக்கார். ரவிக்குமார் எழுதியிருக்கார். இன்னைக்கு அந்த பாயிண்ட் அவர் முன்னெடுத்து வைக்கிறார். நான் இன்னொன்று கேட்குறேன் உங்களுக்கு. தேர்தல் காலத்தில் மட்டும்தான் கூட்டணி, அதிகாரத்துல பங்கு பெறல. அதிகாரத்துல பங்கு பெறாம இந்த அரசு செய்யக்கூடிய பல தவறுகளுக்கு, இந்த அரசு செய்ய தவறிய பல காரியங்களுக்கு, இந்த அரசு செய்யக்கூடிய பல பாவங்களுக்கு எதற்காக, மறுபடியும் கேட்கிறேன், இந்த கூட்டணி கட்சிகள் சிலுவை சுமக்க வேண்டும்? அது வேங்கை வேலா இருக்கலாம், நாங்குநேரி இன்சிடென்ட்டா இருக்கலாம், கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டா இருக்கலாம். தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு எடப்பாடி பீரியட்ல ஜெயலலிதா பீரியட், எடப்பாடி பீரியட்ல நடந்த அவலங்கள், அநீதிகள் இன்றைக்கும் தொடர்கின்றன. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் நீங்க சிஐடி மாதிரியான தொழிற்சங்கங்களை, சிபிஎம்மோட தொழிற்சங்கங்களை கேட்டீங்கன்னா அவர்களுடைய பாஷை சிபிஎம்மோட பாஷையிலிருந்து வேறு விதமானதாக இருக்கும். சுருக்கமா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு கூட்டணி கட்சியில் உள்ள ஒருவர் வைக்கிறார் என்றால் அதை ஆக்கப்பூர்வமாகத்தான் திமுக அணுக வேண்டுமே அல்லாமல், அது ஏதோ பெரிய பஞ்சமா பாதகத்தை அவர்கள் செய்து விட்டது போல ஐயோ குயோ என்று கத்துவது என்பது அபத்தமானது. இந்த மாநிலத்தை
எந்த ஒரு கட்சிக்கும், அது அண்ணா திமுகவோ திமுகவோ, தமிழ்நாட்டு மக்கள் பட்டா போட்டு கொடுக்கவில்லை. கூட்டணி அரசியலை நோக்கி, நல்லா கவனிங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அரசியல் ஆட்சி அதிகாரம் என்ற எல்லைக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஜனநாயகத்தின் அழகு. அந்த குரல் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏற்கனவே காங்கிரஸ்குள்ள வந்தது. உங்களுக்கு தெரியும், கார்த்திக் சிதம்பரம் அவருடைய ஊழியர் கூட்டத்தில் பேசினார், செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு, அப்புறம் உடனே அது ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு விசிகேலேருந்து ஒருத்தர் பேசுறாரு, இதை பேசவே கூடாது, இதை பேசினான்னா ஒருத்தன் சங்கி, இவன் அவங்ககிட்ட துட்டு வாங்கிட்டான், அவன் இவங்கிட்ட துட்டு வாங்கிட்டான் என்பதெல்லாம் அபத்தமான கருத்து. இது திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடியவர்கள், திமுகவின் கைக்கூலிகள் பேசக்கூடிய வார்த்தை. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கூட்டணி ஒரு அருமையான கூட்டணி. 3 தேர்தல்கள் அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கு. இதுக்கு திமுக எந்த அளவுக்கு காரணமோ அதற்கு இணையான காரணம் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும். அப்ப கூட்டணியில அரசியல்ல தேர்தல் காலத்துல மட்டும்தான் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைந்து உண்மையான அதிகாரத்தை சுவைக்கும் பொழுது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பது நீண்ட நாட்கள் தொடர முடியாத ஒரு அரசியல் நிலைப்பாடு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வரும் காலங்களில் எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை கண்டிப்பாக எதிரொலிக்கத்தான் செய்வார்கள். நான் கேட்குறேன், நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுறீங்க மோடியை. மோடி 1.0ல 282, மெஜாரிட்டி 272, மேஜிக் மார்க்கிங் மேலே 10 சீட்டு கூட இருந்தது. பட் இட் வாஸ் என்டிஏ கவர்மெண்ட். ஒரு 4 மந்திரி 5 மந்திரியாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. மோடி 2.0 303, கூட்டணி மெஜாரிட்டிக்கு மேலே 30 சீட்டு கூட, அப்பயும் அது கூட்டணி அரசு தான். இன்னைக்கு மெஜாரிட்டிக்கு 32 சீட்டு குறைவு, இன்னைக்கும் கூட்டணி மந்திரி சபை தான். அது ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது? இந்த கோரிக்கையில் என்ன தவறு? சுயமரியாதை உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும், திமுகவோடு கூட்டணி உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த கோரிக்கையை எழுப்புவது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. இன்னும் சொல்ல போனால் மக்களிடமிருந்தும் இந்த கோரிக்கை வர வேண்டும். 2026 யார் வெற்றி பெற்றாலும், திமுக வெற்றி பெற்றாலும் அல்லது அண்ணா திமுக வெற்றி பெற்றாலும் அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமைய வேண்டும் என்பது ஒரு மெச்சூர்டு, பக்குவம் அடைந்த, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரின் குரலாக இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைத்தான் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதுக்கு எது இவ்வளவு தூரம் அவரை போட்டு அடிக்கிறாங்க? இதுக்கு எதுக்கு அவரை சிலுவையில் அறைகிறாங்க? அவர் பேசுனதுல எந்த தப்பு இருக்குது எனக்கு தெரியல. இதை பேசுறதுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு நோக்கம் இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேசுவதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கும் நோக்கம் இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு அதை பத்தி என்ன தெரியாது. ஆனா அவர் சொன்னது, உங்க கேள்வி 5 நிமிஷத்துக்கு மேல நீங்க கேள்வி, 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க கேட்ட கேள்வி, அவர் சொன்ன கருத்துக்களை பேட்டியில நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு என்னுடைய பதில் இதுதான். திருமாவளவன் வெளிப்படையா பேச மாட்டாருங்களே. எப்பொழுதுமே தைரியமாக செய்தியாளர்களை அணுகக்கூடிய திருமாவளவன் 2வது கேள்வியிலேயே போயிடுறாரு. இன்னைக்கெல்லாம் நீங்க 2 பேட்டி கொடுத்துருக்காரு, 2த்தையும் பாத்தீங்கன்னா 2வது கேள்வியிலேயே அந்த இடத்த விட்டு நகர்றாரு. அதான் அவருடைய ஆதரவு இல்லாமல் ஆதவ அர்ஜுனா, திருமாவின் மறைமுக ஆதரவு இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டார் என்கின்ற பரவலாக இருக்கிற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது திருமாவின் இன்றைய நடவடிக்கைகள். இதை வைத்துத்தான் நான் கேட்டேன், திமுகவை பார்த்து பதட்டப்படுகிறாரா திருமா? இதுல பதட்டம் எங்க இருக்குது? அப்ப தைரியமா பேச முடியல. இதுல என்னங்க பதட்டம்? இல்ல சார், அதுதான் சார். இல்ல அது டாக்டிக்ஸ்ங்க. இன்னைக்கே வேற ஏதோ ஆயிடுமோ, வேற மாதிரி இது போயிடுமோ, இல்லைங்க பதட்டம் இல்லைங்க. இன்னைக்கே போட்டு எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. எல்லாத்தையும் இன்னைக்கே பேசணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவருக்கு ஒரு பயமும் கிடையாது. இழக்கிறதுக்கு திருமாவுக்கு எதுவும் கிடையாது. திமுக எல்லாமே இருக்குது. சரி, தனித்தனியா நிக்கிறாங்க, எல்லாரும் தனித்தனியா நிக்கட்டுமே. தனியா நின்று அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கு சார். திமுக என்னைக்கு ஜெயிச்சிருக்கு சார்? திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் இது இந்த கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு சார். திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் விழுந்த ஓட்டு கிடையாது. உங்கள் பாஷையில் சொன்னால் இது இந்தியா கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு. 24 இந்தியா கூட்டணி, அதுக்கு முன்னால் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு இது. தனிப்பட்ட திமுக விழுந்த ஓட்டு கிடையாது இது. ஏன் 2016 தனியாக என்ன ஜெயிச்சாங்களா அவங்க? அந்த 1.5% மக்கள் நல்ல கூட்டணி பிரித்த ஓட்டால் தான் திமுக தோத்துது, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு உங்க வாக்குகள் எந்த அளவுக்கு பிரதானமான ஒரு காரணமோ அதற்கு இணையான காரணம் எங்களுடைய 1.5% ஓட்டுன்னு தான் இவர்கள் நினைக்கிறார்கள். அது நியாயமானது தானே? அப்ப அவர்களுக்குரிய அதிகாரத்தில் அவர்களுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு பிரதிநிதித்துவத்தை, ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குது? அதாவது இது அந்த 2 கட்சிகளும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம், நான் மறுக்கல. ஆனா அந்த கோரிக்கை ஒரு கட்சியிலேருந்து வருதுன்னா அதற்கு இவ்வளவு தூரம் அந்த கருத்தை சொல்ற ஒரு குரல் வழியை போய் ஏன் கடிக்கிறீங்க? அடிப்படையில ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் நான் சொல்வது நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இதுல தப்பு ரைட்டுன்னு எதுவுமே இல்லை மார்ஷல். கூட்டணி கட்சிகள் இப்படி கேட்பதுல எந்த தவறும் கிடையாது. இல்லைங்க, நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம்னு ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. கேளுங்க, கூட்டணியில எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஒரு கூட்டணி கட்சி கேட்பதுல எந்த தவறுமே கிடையாது.
இல்லைங்க நாங்கள் கொடுக்க முடியாதுங்க, அதுக்கு எங்களோட அரசியல் இடம் கொடுக்காதுங்கன்னு திமுக சொல்றதுலையும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து பார்வையாளர்கள், பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இயங்கக்கூடிய திமுகவின் தொங்கு சதைகள் ஐயோயோ இந்த பாவத்தை பண்ணிட்டார் இவர், ஆர்எஸ்எஸோட கைக்கொல்லி, பிஜேபியோட கைக்கொல்லி, இவன் சங்கி என்று பேசுவது தான் அயோக்கியத்தனமானது. இது பாலிடிக்ஸுங்க, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அடிப்படையில் ஃபண்டமெண்டலி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது விசிகா என்பது ஒரு தனி கட்சி. திமுகக்குள்ளேயே அது இருந்திருந்ததுன்னா 2 பேரும் ஒரே கட்சியாக இருந்தாங்கன்னா இந்த வாதத்துக்கு இடம் கிடையாது. அப்போ மாறுபட்ட கருத்துக்கள் நிரம்ப இருக்கின்றதுனால தான் ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்துகிறாங்க, ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. கூட்டணி வச்சு தான் 3 தேர்தலை சந்திக்கிறாங்க. அது 1/2% ஓட்டோ, 3/4% ஓட்டோ, 1/4% ஓட்டோ, 1% ஓட்டோ, அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. நீ வேணும்னா அந்த நேரத்தில் காய்ட்டி விட்டுட்டு தனியாக போய் நில்ல. சரி, இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்கல்ல, இப்போ 26 நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லுங்களேன், தைரியம் இருந்தனா சொல்லுங்களேன். கூட்டணி இல்லாமல் யாருங்க இந்தியாவில் ஜெயிச்சா? ஜெயலலிதா கூட 2016 கூட்டணி இல்லைன்றாங்க. குட்டி குட்டி கட்சிகள் அந்த அம்மாவும் சேர்த்துக்கிட்டாங்க. பெரிய கட்சிகளை சேர்த்துக்கல, குட்டி கட்சிகள் அந்த அம்மா கிட்ட இருந்தது. லெட்டர் பேட் பார்ட்டிஸ் வாங்க, வளரும் கட்சிகள் அந்த அம்மா கிட்ட இருந்தது. கூட்டணி இல்லாமல் இந்தியாவில் யாருமே எந்த காலத்திலுமே ஜெயிச்சது கிடையாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இன்னைக்கும் மோடி எப்படி ஜெயிச்சாரு? கூட்டணியோட தான் ஜெயிச்சார். 99 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு பிரதான எதிர்கட்சி எப்படி வந்தது? கூட்டணியால் வந்தது. ஸ்டாலின் எப்படி 21 ஜெயிச்சாரு? கூட்டணியால் ஜெயிச்சாரு. 26 திரும்ப எப்படி ஜெயிச்சாரு? கூட்டணியால் ஜெயிச்சாரு. அப்ப எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கு கூட்டணி தான் காரணம் என்னும் பொழுது அதிகாரத்தில் மட்டும் நான் பங்கு கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயக பண்பு? இதை யாராவது கேட்பாங்க? கேட்கணும். நான் சொல்றேங்க, பப்ளிக்காங்க, திருவாளர் பொதுஜனமா வாக்களித்தவன்ற முறையில் சொல்றேன். நான் 3 எலெக்ஷன்ல திமுக கூட்டணி தான் ஓட்டு போட்டேன். 2019, 21, 24 3 எலெக்ஷன்லையும் நான் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ நான் சொல்றேன், 26ல் இந்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் மறுக்கல. எனக்கு கூட்டணி அரசு வேணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு பிரஜையா இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க உங்களுக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுறோம். அவர் ஒரு பாயிண்ட் கரெக்டாக கேட்டார்ல ஆதவ அர்ஜுனா, ஏங்க இது எப்படிங்க நான் சங்கின்னு சொல்றாங்க, நான் பிஜேபி ஆதரிக்கிறாங்க, எப்படிங்க இந்த நிலைப்பாடு பிஜேபிக்கு ஆதரவாக போவோம்? திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் ஜவஹர்லா, திருமாவளவன், 2 இடதுசாரிகள், மதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இடம்பெறாங்கன்னா அந்த கூட்டணி எப்படி பிஜேபியை பலப்படுத்தும்? எந்த விதத்தில் பிஜேபியை பலப்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா பிஜேபிக்கு எதிரான தமிழகத்துல பெரிய அளவில் இருக்கக்கூடிய கருத்தியலை வலுப்படுத்துறதா தானே இருக்க முடியும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி இல்லையா? 100% ஆன்டி பிஜேபிக்கு எதிராக ரிசல்ட் கொடுத்த மாநிலம் எந்த மாநிலங்க? தமிழ்நாடு. கேரளாவில் கூட ஒரு சீட் அடிச்சிட்டான் கம்யூனிஸ்டுகள் கோட்டையில். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம ஓட விரட்டியிருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்கள். இதுக்கு அண்ணாதுரை காரணம், பெரியார் காரணம், இந்த மாதிரி ஒரு தனிநபர்களை சொல்லாதீங்க. அவங்களும் காரணம். ஆனால் அவங்கள மீறிய இங்கே திருவாளர் பொதுஜனம், அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் இல்லாதவனும் பெரும்பாலானவர்கள் இங்கே ஆன்டி பிஜேபியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திரும்ப பிஜேபியை புறமுதுகிட்டு ஓட வைக்கிற ஒரு மாநிலத்தில் 26ல் எனக்கு அமையக்கூடிய ஆட்சியில் திமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தான் வேணும் நான் விரும்புகிறேன். எஸ், ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் நான் விரும்புகிறேன்னு சொல்றதுல என்னங்க தவறு? இதை தானே அவர் சொல்றாரு. இதில் என்ன தவறு கண்டீர்கள்? இல்லை, அவங்க பேசுறது கரெக்ட். நீங்கள் இப்போ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அது அவங்களுக்கு உரிமை இருக்கு, கேட்கலாம். அதுக்கான சூழல் இருக்குல்ல. திருமாவளவன் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. நீங்களே பல இடத்துல சொல்லி இருக்கீங்க. மது ஒழிப்புன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கண்டு இங்க கூட்டணி அரசியல் பேசுறது அதனுடைய நோக்கத்தை சிதைக்காதா? எந்த நோக்கத்தையும் சிதைக்காது. இதுல என்ன தவறு? இதுல என்ன பாவத்தவறு? இந்த டைம்ல கேட்கலாமா? அப்ப இந்த மது ஒழிப்பு மாநாட்டை மக்களுக்காக நடத்தலாம், அரசியலுக்காக? ஏங்க, மது விலக்கு மாநாடுன்னு எல்லா கட்சியும் நடத்துறதே அரசியல் தாங்க. அரசியல் இல்லாதது எதுவுமே இல்லைங்க. அரசியல் கட்சிகளோட எல்லா செயலும் தும்முனா, பேசுனா, வாந்தி எடுத்தா, மலஜலம் கழிச்சா, சிறுநீர் கழிச்சா, துள்ளி குதிச்சா, கண்ணீர் விட்டு அழுதா, எல்லாமே அரசியல் தான். மது விலக்கு பிரச்சனை என்பது ஒரு அரசியல் பிரச்சனை. புதிய கல்விக் கொள்கை என்பது ஒரு அரசியல் பிரச்சனை. மதச்சார்பின்மை நேற்று கவர்னர் வளரி வச்சிருக்காருல்ல, அயோக்கியத்தனமா பேசியிருக்காருல்ல. செக்குலரிசம் என்பது இந்தியாவோட கான்செப்ட் கிடையாது, ஐரோப்பால இருந்து வந்த கான்செப்ட்னு. அது ஒரு அரசியல் பிரச்சனை தான். மக்களை பாதிக்கக்கூடிய, மக்களோட வாழ்க்கையோட தொடர்புடைய எல்லாமே அரசியல் தான். தும்முனா, பேசுனா, எழுந்தா, நடந்தா, உக்காந்தா, உருண்டா, புரண்டா, எல்லாமே கல்யாணம், கருமாதி, சாவு, எழவு எல்லாமே அரசியல் தான். இதுல என்ன சூழல் கணிஞ்சு வந்துடுச்சு இன்னைக்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாரு. உங்க கேள்வியில ஒரு நியாயம் இருக்கும். எப்பன்னு கேட்டிங்கன்னா, 2026 ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடக்குது. பிப்ரவரி மாதம் இந்த பிரச்சனையை அவங்க கிளப்புறாங்க. இதை ஒரு நெருக்கடியாக கொடுக்குறாங்கன்னா
அப்போ கூட தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு 10% லாஜிக் உண்டு. அப்பா நெருக்கடியான நேரத்தில் இவ்வளோ நாள் 4.25 வருஷம் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் நெருங்கி வரும்போது நெருக்கடி கொடுக்குற மாதிரி கேட்குறான் பாருப்பா கூட்டணி ஆட்சின்னு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது 10% லாஜிக்கு. இப்போ அந்த சூழ்நிலை என்பது இப்போ தான், இன்னும் சொல்ல போனால் உங்கள் லாஜிக் படி சரியான சூழல் இப்போ தான் இருக்குது. ஏன்னா 6 முறை நீங்கள் பேசலாம். தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் கேட்டிங்கன்னா பார்த்தியா நெருக்கடியான நேரத்தில் நம்ம வீக்னஸ் அடிக்கிறான்னு உங்கள் ஆர்குமெண்ட் அப்படி பார்த்தாலும் தப்பு. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தில் தனியாக எந்த கட்சியாலும் நின்று ஜெயிக்க முடியாது. கூட்டணி கட்சிகள் தான் ஒவ்வொரு முறையும் இந்த பெரிய கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னும் போது தேர்தல் கூட்டணியோட மட்டும் எங்களை கழட்டி விட்டுட்டு அதிகாரம்னு வந்தோன்னா நீங்கள் மட்டும் போய் உட்காடுறீங்களே, அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு ஒவ்வொரு கட்சியும் கேட்க வேண்டும். அந்த பிரச்சாரத்தை என்ன கேட்டிங்கன்னா அதை பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு அதை ஆதவ அர்ஜுனா பண்ணியிருக்காரு. நான் இன்னொன்று சொல்கிறேன் மார்ஷல், திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க மார்ஷல். ஆதவ அர்ஜுனாக்கும் நோக்கம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்படி இருந்ததுன்னா எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை. என் வேலை அது இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்றதான் எனக்கு முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவ்வளோதான் இந்த விஷயத்தை பற்றி என்னுடைய பார்வை. அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பேர் ரொம்ப நன்றி சார். நன்றி மார்ஷல்.